சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பலத்த காற்றுடன் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சென்னை உட்பட 12 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்பு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கள்ளக்குறிச்சி, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இரவு 8:30 மணி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி இணைகிறார். வேதா, சென்னையில் திடீர் மழைக்கு என்ன காரணம்? இன்னும் 3 மணி நேரத்திற்கு மழை தொடரும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். கூடுதல் விவரம் என்ன? வளிமண்டல சுழற்சியின் காரணமாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல, குறிப்பாக வடகடலோர மாவட்டங்கள்ல மழை பெய்து வருகிறது. குறிப்பாக காற்றுடன் கூடிய தரைக்காற்று அதிகப்படியாக வீச ஆங்காங்கே மழை பெய்து வருவதை நம்மால பார்க்க முடிகிறது. 3 மணி நேரத்திற்கு, அதாவது 8:30 மணி வரைக்கும் இந்த மழை விட்டு விட்டு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சென்னை மட்டும் இல்லாமல் வடகடலோர மாவட்டங்களான சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும், கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களையும் 3 மணி நேரத்திற்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாம அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு தமிழகத்துல ஆங்காங்கே மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்துல மே மாதம், ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம் இந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா பகல் நேரங்கள்ல பெரும்பாலான இடங்கள்ல மழை பெய்யாது. மாலை அல்லது இரவு நேரத்துலதான் இந்த வெப்பச்சலன மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில இந்த வளிமண்டல சுழற்சி அதோடு சேர்ந்து வெப்பச்சலன மழை என்று சேர்ந்து மாலை நேரத்துல ஆங்காங்கே மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினமும் சென்னையில் மழை பெய்ய வேண்டியது. ஆனால் அந்த மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி நகர்ந்து வரும்போது அங்கேயே டிசிபேட் ஆனதுனால, அங்கேயே மேகக்கூட்டங்கள் கலைந்ததுனால மழைக்கான வாய்ப்பு இல்லாமல் சென்று விட்டது. ஆனா இன்னைக்கு அந்த மழை பெய்துட்டு இருக்கு. தற்போதைய நிலைமையில மழை சற்றே ஓய்ந்திருக்கிறது. வரும் நேரத்துல, அதாவது 8:30, 9 மணி வாக்குல மீண்டும் அந்த கிளவுட் ஃபார்மேஷன் என்று சொல்வார்கள், மேகக்கூட்டங்கள் உருவாகி வேலூர்ல இருந்து வரும் பட்சத்துல மீண்டும் சென்னைக்கு 9 மணிக்கு மேல மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அது வரும் நேரங்கள்ல தான் நம்ம பார்க்கணும் அது எப்படி செல்ல போகிறது என்பது குறித்து. இதோடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, பலத்த காற்றுடன் கூடிய மழையாக இருப்பதன் காரணமாக 3 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கு. 5 விமானங்களுடைய வருகையும் தாமதமாகிருக்கு. குறிப்பா டெல்லி, மும்பை போன்ற விமானங்கள் 2 மணி நேரம் தாமதமாக வரும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சென்னைக்கு வரக்கூடிய 19 விமானங்கள் பலத்த மழை காற்று காரணமாக தாமதமாக வருது அப்படின்னு தரை கட்டுப்பாட்டு அலுவலரும் தகவல் தெரிவிச்சிருக்காரு. பொதுவாக மழை பொழிவு அப்படின்றத தாண்டி காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள் தொடர்ச்சியாக விமானத்துல செய்யப்பட்டு வருது. அதன் மூலமாக தான் தற்போதும் 19 விமானங்கள் தாமதமாக வரும் அப்படின்ற தகவலும் அந்த கட்டுப்பாட்டு அலுவலரால நமக்கு தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி வெப்பச்சலன மழை ஜூன் மாதத்துல தொடர்ந்து வருகிறது. எப்போதெல்லாம் தென்மேற்கு பருவமழை வலுவடைகிறதோ அப்போதெல்லாம் நமக்கு வெப்பச்சலன மழை குறைந்துவிடும் இந்த ஜூன், ஜூலை மாதங்கள்ல. அதே போல எப்போதெல்லாம் வெப்பச்சலன மழை அதிகரிக்கிறதோ தென்மேற்கு பருவமழையுடைய தாக்கம் குறைந்திருக்கும். இப்போ தென்மேற்கு பருவமழை இன்னும் வீரியம் அடையல. ஏற்கனவே மே 31ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருந்தாலும் கூட இன்னும் அது முழு வீரியமாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தற்போதுதான் வீரியம் அடைந்து கொண்டு வருகிறது. அப்படி வீரியம் அடையும் பட்சத்துல நமக்கு வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை வீரியம் அடைஞ்சா குறைஞ்சிரும். இந்த பக்கம் மழையே இருக்காது. ஆனா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வரும் நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை வலுவடையும் பட்சத்துல தென்மேற்கு பருவமழையை தற்போது சற்றே வலுவிழந்து காணப்படுவதால நமக்கு மழை தொடர்ச்சியாக ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வட மாவட்டங்கள்ல, குறிப்பாக சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களிலும் கூட வரும் நாட்கள்ல அதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை வலுவடைவதற்கான வாய்ப்புகள். அப்போ நமக்கு மழை பொழிவு குறைஞ்சிரும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை அதிகரிக்கும். கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களையும் மழை அதிகரிச்சு நமக்கு தென் மாவட்டங்கள்ல இருக்கிற அணைகள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள்ல அதிகமா இருக்கு. ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க, தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு வலுவாக இருக்க போகிறது, இயல்பை விட அதிகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லானினா கண்டிஷன்ஸ் நமக்கு வருது. கடந்த ஆண்டு எல்னினோ கண்டிஷன்ஸ் இருந்தது. இந்த ஆண்டு லானினா கண்டிஷன்ஸ் வர்றதுனால பருவமழை வலுவடையும் பட்சத்துல நமக்கு வெப்பச்சலன மழை குறையும். திலகவதி, விரிவான தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி.